இந்த நாளின் செய்திக்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆங்கிலத்திலே வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 20வது வசனத்திலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல நோவாவின் நாட்களில் நடந்த சம்பவத்தை இங்கே பேதுரு ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் படித்தோம். ஆமென். இங்கே படித்த போது இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம், அது ஒன்றோட 2 முக்கியமான காரியத்தை நீங்கள் இந்த வார்த்தையில் நீங்கள் கவனிக்க முடியும். நம்ம அதில் ஒன்று முக்கியமாக தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய நீடிய பொறுமையை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பரிசுத்தவான்கள் சொல்லுவதை நீங்கள் காண முடியும். தேவனே தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினதையும் நீங்கள் பார்க்க முடியும். நாம் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நீடிய பொறுமையும் உள்ளவர், மிகுந்த தயவுள்ளவர் இப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ நோவாவின் காலத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த நீடிய பொறுமைக்கு ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? லாங் சஃபரிங் அப்படின்னு சொல்லி, லாங் சஃபரிங் ஆஃப் காட் வெயிட்டட் இன் த டேஸ் ஆஃப் நோவா அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. இந்த லாங் சஃபரிங் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தமாம்? நீடிய பொறுமை. அதாவது நமக்கு உலகத்தில் இருக்கிற நம் மனிதர்களாகிய நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுமை உண்டு, சொல்லுவோம் இல்லையா? எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எங்க பொறுமை என்ன செஞ்சிடாதீங்க, சோதிச்சிடாதீங்க. ஆனா எந்த மனுஷனிடத்திலும் நீடிய பொறுமை என்பது கிடையாது. பொறுமை உண்டு, சில பொறுமையான மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நீடிய பொறுமையை யாரிடத்திலும் என்ன செய்ய முடியாது, எந்த மனுஷனிடத்திலும் காண முடியாது. இல்லைங்க நாங்க ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவங்க அப்படின்னு இருக்க யாராவது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ஆஃப் அவர் காட். அது நம்முடைய தேவனுடைய முக்கியமான ஒரு குணாதிசயங்களில் இதுவும் மிக பிரதானமானது, நீடிய பொறுமை. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க கவனிக்கும் போது நமக்கு சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை 2ஆ பிரிக்கும் போது வேறு அர்த்தம் கொள்ளும், சேர்க்கும் போது ஒரு அர்த்தம் கொள்ளும் இல்லையா? அதே போல இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த பிரிச்சு பார்த்தீங்கன்னா மீனிங் வேற, அப்படித்தானே? அந்த லாங் சஃபரிங் அப்படின்னு நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இப்போ நீடிய துன்பம் இல்லை என்றால் துயரம், அப்படித்தானே வருது. ஆனா இங்க ஆங்கிலத்தில் இது என்ன செஞ்சிருக்காங்க, சேர்த்து போட்டிருக்கிறாங்க, நீடிய பொறுமை. அப்ப நான் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். அப்ப நீடிய பொறுமை என்பது இன்னொரு பக்கம் நீடிய துன்பம், அப்படித்தானே? அதானே அர்த்தம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வேதம் சொல்லி நீண்ட நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை. இப்ப நீண்ட நாளா நம்ம காத்திருக்கிறோம், நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீண்ட நாட்களாய் காத்திருப்பது அது ஒரு வகையில், இன்னொரு பக்கம் நீடிய துன்பம், அப்படிதானே? அது என்னைக்கு அந்த நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நடக்கிறதோ அதுக்கப்புறம் என்னவாயிருது, அது இன்பமாக மாறி விடுகிறது. நம்ம சகோதரி சொன்னது போல அது என்னவாயிருது, இன்பமாக மாறி விடுகிறது. இப்போ இங்க நம்ம வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாராம், நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாராம். நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாருன்னு சொன்னா இன்னொரு பக்கத்துல அந்த காத்திருக்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இல்லையா? இன்னொரு பக்கம் படிக்க அது பெரிய வேதனை. ஏன் அப்படின்னா
நம்ம வாசித்த இந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் படிக்கிறபடியே, என் ஆவி மனிதர்களோடு இனி போராடுவது இல்லை. அப்போ அந்த நீடிய பொறுமையோடு இருந்த காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்படி இருந்திருக்கிறார்னா, வேதனைப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார், துன்பப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார். எவ்வளவு நாளா அந்த ஜனங்களுக்காக நான் பொறுத்து பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஆனா அந்த ஜனங்களோ என்ன செய்யவில்லை, மனம் திரும்பவில்லை, என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கவில்லை, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தில் வந்தார்கள். அநேக பாவங்களை அவர்கள் செய்தார்கள். அதெல்லாவற்றையும் அவர் மன்னிப்பதற்கு போதுமானவராயிருந்தார். ஒரு லிமிட் வந்தது. இவர்களுடைய கீழ்ப்படியாமை அதிகமாக பெருகி கொண்டிருந்த போது ஒரு நேரத்தில், ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஒருத்தனும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. எபிரேயர்ல நீங்க வாசிக்கிற போது நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாமல் போனது. அப்போ எங்கெல்லாம் கீழ்ப்படியாமை காணப்பட்டதோ, அந்த கீழ்ப்படியாமை எங்கெல்லாம் ஜனங்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டதோ, அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. அப்ப இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன், நம்மை பார்க்கலும் அதிகமாக நீடிய பொறுமை உடையவர் நம்முடைய தேவன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு லிமிட் சொல்லுவாங்க. நம்முடைய லிமிட் என்னன்னா, மூக்கில் கை வைக்கிற வரைக்கும். ஒருத்தனை மூக்கு டச் பண்ணிட்டோன்னா அவனுக்கு என்ன ஆயிருமா, பொறுமை இழந்துருவானா. அது வரைக்கும் தான் நம்ம அவங்க லிமிட்னு சொல்லுவான். நம்ம பொறுமைசாலிக, பெரிய பொறுமைசாலி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலரை சொன்னா கூட அவங்களுக்கும் ஒரு லிமிட் உண்டு. அந்த லிமிட்ல என்ன செஞ்சிருவாங்க, பொங்கிடுவாங்க. ஆனா தேவனுடைய பொறுமை என்பது நீடிய பொறுமை. அதாவது எவ்வளவு காலம் தேவன் பொறுத்திருந்தாரா, எத்தனை காலம் பொறுத்திருந்தாருன்னு நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? தேவன் எவ்வளவு காலம் பொறுத்திருந்தாரு, எவ்வளவு காலம் பொறுத்திருப்பாரு? ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, 500வது வயதில் நோவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கப்புறம் இதே பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நீங்க வாசிக்கலாம் எங்க அப்படின்னா, அடுத்தது பேப்பரை திருப்புங்க, 2ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். இப்போ 500 வயதில் தேவனுடைய கட்டளை பெற்றுக்கொண்ட நோவா எத்தனாவது வருஷத்துல மழை வந்துச்சு? நோவாவுடைய எத்தனாவது வருஷத்துல மழை வந்துச்சு? 600ஆம் வருஷத்தில் என்ன வந்தது, மழை வந்தது. அப்போ வேத வல்லுநருடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தேவன் எப்போ அந்த ஜனங்களை அழிக்கணும்னு தீர்மானிக்கிறாரு, நோவாவினுடைய 500வது வயதில். He decided to destroy the whole world. அதை அழித்து போடும்படியாக, ஜட்ஜ்மெண்டை கொடுக்கும்படியாக எந்த வருஷத்தில் ஆண்டவர் தீர்மானிக்கிறாரு? நோவாவினுடைய 500ஆம் வருஷத்தில். ஆனா இது எப்ப நடந்தது? நோவாவினுடைய 600ஆம் வருஷத்தில். அப்போ 100 வருஷம் இது சொல்லுவாங்களே, இவனுக்கு இதுதான் கடைசி சான்ஸ். புரியுதா? அப்போ தேவனுடைய நீடிய பொறுமை, அந்த லாங் சஃபரிங் வாஸ்தவம் இல்லையா, இது எவ்வளவு நாள் இருந்தது? கிட்டத்தட்ட 100 வருஷம் தேவன் நீடிய பொறுமையோடு இருந்தாராம். ஹல்லேலூயா. தேவன் பொறுமை உள்ளவர். ஆனா இந்த 100 வருஷம் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஏன் தேவன் இந்த 100 வருஷத்தை நீடிய பொறுமையோடு காத்திருந்தார் அப்படின்னா, நோவாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது, ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டது. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நோவா தேவனிடத்துல பரிந்து பேசி இருப்பார். நான் ஒரு விசை எல்லாருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடும் என்று சொல்லி அவன் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ 100 வருஷம் நோவா என்ன பண்ணி இருக்கிறாரு? எல்லா ஜனங்களிடத்திலும் போய் பூர்வ உலகத்துக்கும் போய் என்ன பண்ணி இருக்கிறாரு? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அப்போ தேவன் எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருந்திருக்கிறார் பாருங்க. நோவாவினுடைய அந்த பிரயாசத்துக்கு அது நிறைவேறுகிற வரையிலும் தேவன் பொறுமையோட காத்து கொண்டிருந்தார். இப்ப நோவா பூர்வ உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணி முடித்தார். இப்ப ஆண்டவர் நோவாவிடத்துல சொல்றாரு, நீயும் உன்னுடைய குமாரர், உன் மனைவியும் உன் குமாரர்களும் அவனுடைய முழு குடும்பம் என்ன செய்யுங்க? பேழைக்குள்ளே பிரவேசிங்க. பூமியினுடைய முடிவு என்னிடத்தில் வந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 100 வருஷம் பிரசங்கித்தோம், ஒரு ஆத்துமா கூட என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனா கீழ்ப்படியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அன்று நோவாவின் காலத்தில் பூமி அழிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவாக இருந்திருக்கிறது? கீழ்ப்படியாமற் போனது நிமித்தம் தேவன் 100 வருஷம் வாய்ப்பு கொடுக்கிறாரு. 500வது வயதில் நோவாவுக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது, எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நோவா என்ன சொல்லியிருப்பாரு? யோவான் ஸ்நாபகன் எப்படி பிரசங்கித்தாரோ, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இப்ப நோவா பிரசங்கிச்சிருப்பாரு, மனம் திரும்புங்கள் பூமியானது அழிக்கப்பட போகிறது, பூமியானது ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போகிறார் தேவன், மனம் திரும்பினால் காக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பிரசங்கித்திருப்பான். ஆனா இதெல்லாம் என்னவா எடுத்துக்கிட்டாங்க? அவங்க உதாசீனப்படுத்தி அதை கவனிக்காதபடிக்கு, அதற்கு செவி கொடுக்காதபடி அவருடைய கீழ்ப்படியாமையிலே பெருகினார்கள். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு தெரியும், இந்த பூமியானது அழிக்கப்பட போகிறது, தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நோவாவின் காலத்தில் எப்படி ஜனங்கள் அதிகமாய் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனார்களோ, இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலத்திலும் ஜனங்கள் அதிகமாய் கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எங்கெல்லாம் கீழ்ப்படியாமை பெருகுகிறதோ தேவனுடைய நியாய தீர்ப்பும் சீக்கிரமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் செய்கிற பாவங்கள், நாம் மனம் திரும்பும் போது, நான் பாவங்களை அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயவு உள்ளவராக இருக்கிறார். ஆனால் பிரைஸ் தி லார்ட், நீ துணிகரமாக கீழ்ப்படியாத ஜனமாய் நீ காணப்படுவாய் என்று சொன்னால், அதே தேவன் உனக்கு மன்னித்த கர்த்தர் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வல்லவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்த கர்த்தர், மோசேயை அனுப்பி சர்வ வல்லமை வெளிப்படுத்தி மீட்டுக் கொண்டு வந்த கர்த்தர், வனாந்தரத்தில் அவர்களை காடை கொடுத்து போஷித்து நடத்தின கர்த்தர், அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் கூடவே நடந்து வந்த கர்த்தர், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்த போது அதை கிருபையாக மன்னித்த கர்த்தர், ஒரு நீடிய பொறுமைக்கு மேலாக அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளாய் போன போது, அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார், இங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த புருஷர்கள் ஒருவனும் இந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொருடைய பிணங்களும் இந்த வனாந்தரத்திலே விழும். ஹல்லேலூயா. என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப், யோசுவா 2 பேரை தவிர ஒருவனும் உள்ளே பிரவேசிப்பதில்லை. அவருடைய பாலகர்களை நான் என்ன செய்வேன்? கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்வேன். ஆண்டவர் இதை சொன்னார், அதை செய்தார். எச்சரிப்போடு கூட நான் காலையில பேசுகிற உங்களோடு, நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் கீழ்ப்படியாமைக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு கீழ்ப்படியாமையின் உலகத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த உபதேசம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் யாருக்கும் அடிபணிய வேண்டாம், கீழ்ப்படிய வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் போல் நீ வாழ்ந்து கொண்டிரு, உன் விருப்பம் போல நீ வாழலாம் என்று உலகம் கற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உலகத்தில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க இப்ப எப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வசனம் திரும்ப வாசிங்க.
பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே கவனிச்சீங்களா? நோவா பேழையை உண்டு பண்ணும் நாட்களிலே, ஹல்லேலூயா, 500வது வயதில் நோவாவுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் பேழை உண்டு பண்ணும்படி. அந்த 600வது வயதில், நோவாவுடைய 600வது வயதில் வெள்ளம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த 100 வருடம் அவன் பேழை உண்டு பண்ணுவதற்கும் பூர்வ உலகத்துக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் எடுத்துக்கொண்ட காலம் இது. இந்த காலத்தில் தேவனுடைய நீடிய பொறுமை அங்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஆனா அந்த நீடிய பொறுமையின் காலத்திலும் மனுஷன் கீழ்ப்படியாமையிலே போனான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நீடிய பொறுமையை நீங்க சோதிச்சிடாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க, அட்வான்டேஜா எடுத்துடாதீங்க. இந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடியது தேவன் அல்ல, நீங்க. ஹல்லேலூயா. அதனுடைய விளைவை எதிர்கொள்ள வேண்டியது தேவன் அல்ல, நீங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நீடிய பொறுமையை நாம் உதாசீனப்படுத்துவோமானால் அதனுடைய விளைவு மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு ஆண்டவர் பூமியினுடைய மதகுகளை திறந்து விட்டார், வானத்தின் மதகுகளை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அந்த பாஸ்டர் சாலோமன் சில காரியங்களை பேசி கொண்டு போயிட்டு இருந்தோம் கார்ல. சொன்னாரு, இன்னைக்கு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் இதற்கு பெரிய ஆதாரம். தேவன் பூமியை அழித்ததற்கு. எல்லா கனிம வளங்களும் எதனுடைய கழிவா? எதனுடைய கழிவா? மனுஷருடைய கழிவு, விலங்குகள், எல்லா தாவரங்கள். அது சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணி, அவருக்கு ஒரு கற்பனை, அது ஆண்டவர் என்ன பண்ணி இருப்பாராம், பூமி அப்படியே தலைகளை புரட்டி இருப்பாராம் தண்ணிக்குள்ள போட்டு. ஹல்லேலூயா. இப்படி புரட்டின போது பிணங்கள் எல்லாம் அடியில போயிருச்சா. பிணங்கள் அடியில போன போது, கழிவுகள் எல்லாம் பூமிக்குள்ள போன போது, அங்க பூமியில என்ன இருந்தது? ஏற்கனவே இருந்த மண் இருந்தது பாருங்க, இந்த மண்ணு மேல வந்துருச்சா. அதுதான் இன்னைக்கு மலைகளாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். புரிஞ்சு கொள்ள முடியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பூமியை உருட்டின போது, பூமி ஏற்கனவே எப்படி இருக்குது? வாள் மாறி உருண்டையா இருக்கு. ஆண்டவர் பூமியை பிளந்து எல்லா ஜீவராசிகளையும், மிருகங்களை, தாவரங்களையும் மண்ணுக்குள்ள புதைச்சி பூமியை புரட்டி, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஜேசிபி வச்சு மண்ணை என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர்ல அடிமறைச்சி கலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அடியில் இருக்கக்கூடிய மண்ணை என்ன பண்ணுவாங்க, மேலே எடுத்து மேலே இருக்கக்கூடிய மண்ணை உள்ள போடுவாங்க. அதுதான் அந்த மறிச்சு போடுறது. இதே போல ஆண்டவர் பண்ணியிருக்கிறாராம். அதனாலதான் நாம் காணக்கூடிய மலைகள் வெளிப்பட்டது. நோவாவின் காலத்துக்கு பிற்பாடு புதிய பூமி, புதிய வானம் தானே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான கனிம வளங்களும் இல்லையா, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம காதுல என்ன போட்டிருக்கோம்? ஆமா. கையில என்ன போட்டிருக்கோம்? வளையல். சகோதரர்கள் கழுத்தில் என்ன போட்டிருக்கிறீங்க? கம்பி அடிச்சு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன கழிவா? சிரிக்கிறீங்க, அதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம கவனிச்சு பார்க்கும் போது. தேவன் நியாயம் தீர்த்து எல்லா மனிதர்கள், எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாங்க நமக்கு தெரியல, எவ்வளவு மிருகங்கள் இருந்து நமக்கு தெரியல, எவ்வளவு தாவரங்கள் இருந்தது நமக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தலைகளை மாத்திட்டார், புரட்டி போட்டார். எவ்வளவு நாள் எடுத்துச்சு? 1 வருஷம் ஆச்சு ஆண்டவர் இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லேண்டில் ஒரு 500 அடி, 1000 அடி, இல்லை 3000 அடி தாண்டி போகும்போது என்ன வரும்? பெட்ரோல் வரும். இந்த பெட்ரோல்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு வந்திருப்போமா? ஆனா இந்த பெட்ரோல் எதுல இருந்து வந்தது? தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எந்த மெட்டலா இருக்கட்டும், எதுல இருந்து வந்தது? பூமியினுடைய கனிம வளங்கள்.
ஹல்லேலூயா. அதை எடுத்து அதை ஒவ்வொன்றாக மனிதர்கள் பிரித்து ஒவ்வொன்றுக்கு பிரயோஜனமாக உபயோகம் மாத்துக்கிறான். ஆனா இது எங்க இருந்து வந்த சோர்ஸ்? தேவனுடைய கழிவு. ஹல்லேலூயா. இதுவே நமக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்திருக்குமானால், இதுவே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்குமானால், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை எவ்வளவு பெரிய நன்மையை தரும். ஆனா நமக்கு எதன் மேல தெரியுமா நாட்டம்? கழிவு தான் வேணும். ஹல்லேலூயா. எங்களுக்கு கழிவு தான் வேணும். அதுக்காக தான் குப்புற அடிச்சு புரண்டு ஓடுறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மைக்காக ஓடுங்க. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக திரும்பவும் இருக்கிறார். நோவாவின் காலத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தது போல இப்போதும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ இந்த பூமியை அழிக்கணும், திரும்ப நோவாவின் காலத்தில் அல்ல, எப்போ இந்த பூமியை அழிக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சார். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் தீர்மானித்தார். அதுல இருந்து பொறுமையா இருக்கிறார் ஆண்டவர். பொறுமையா இருந்து இந்த பொறுமைக்கு ஒரு எல்லை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலம். நோவாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி பூர்வ உலகத்தையும் நோவா பிரசங்கித்தது போல இந்த பூமியும் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அழிக்கப்பட போகிற இந்த பூமியிலே, அழிந்து போக போகிற இந்த மனுஷனிடத்திலே ஆண்டவர் இப்ப யார அனுப்புறாரு? இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இப்ப தேவனுடைய பொறுமை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அன்னைக்கு நோவா பேழை உண்டு பண்ணின காலம் 100 வருஷம். அவருடைய நீடிய பொறுமை அன்று 100 வருஷமாக இருந்தது. இப்ப அவருடைய நீடிய பொறுமை எவ்வளவு தூரம் வந்திருக்கு? 2025 வருஷம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறபடியினால் இன்னமும் 2000 வருஷம் பொறுமையோடு இருப்பார், நம்ம சுகமா எஸ்கேப் ஆயிரலாம். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். செத்தா எங்க போவீங்க? பரலோகத்துக்கு போயிருவீங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே போயிருவீங்க. ஆமா, கையை பிடிச்சு கேளுங்க. கீழ்ப்படியாம இருக்கான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நம்ம செய்யக்கூடிய பாவங்களை கொடுத்தர் கர்த்தர் மன்னிப்பார். கீழ்ப்படியாமை நம்மிடத்தில் தொடர்ந்துட்டு இருக்குமானால் ஒருவனும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய கீழ்ப்படியாமைகளே நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரிக்க கூடாதபடி செய்துவிடும். ஆண்டவர் இதில் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. வாசிக்கிறோம், ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். யார சொல்றாரு? மோசேயும் ஆரோனையும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமற் போனது நிமித்தம், தேவன் கொடுத்த ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் சரியாக கவனம் கொடுத்து அதை நிறைவேற்றாமல் போனது நிமித்தம், தங்களுடைய சுய விருப்பத்தை எமோஷனல் அவர்கள் எடுத்த காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன செய்வதில்லை, இந்த கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அங்க இருந்தாங்க? ஆமா, ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னது? மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொன்னது. அந்த அதிகாரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு உடனே வந்துடும் மரணம். யாருக்கு? அந்த அதிகாரத்தில் கீழே வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது ஆண்டவர் யாரை தட்டுவாரு? ஆரோனை தூக்கிடுவார். ஹல்லேலூயா.
அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், உபாகம புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, மோசேயும் என்ன செய்யல, கானானை காண்பித்து கொடுத்தார் கர்த்தர், கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணவில்லை. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்களே, ஆரோன் அழைக்கப்பட்டவன், எபிரேயரில் வாசிக்கிறோம், ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்த அந்த ஆரோனே என்ன செய்ய முடியவில்லை, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. சொன்ன அப்பவே ஆண்டவர் தூக்கினார் அவனை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், நீங்களும் நானும் ஏமாத்துறோம் இல்லையா? ஆரோனுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, உள்ள பிரவேசிக்க விடல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்க ஒரு சில வசனங்களை வாசிங்க. கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படியாவிட்டால் தேவன் சொன்ன காரியங்கள் உண்டு. உபாகமம் 11வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசி. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ எடுத்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லல, உங்க முன்னாடி இதை வச்சிருக்கேன். புரியுதா? நீ ஆசீர்வாதத்தை தான் எடுக்கணும், சாபத்தை தான் எடுக்கணும் நாங்க கர்த்தர் பேசவே இல்லை. என்ன சொல்றாரு, இந்த ரெண்டையும் நான் என்ன செய்யறேன், உனக்கு முன்னாடி வைக்கிறேன். இதை சூஸ் பண்ண வேண்டியது யாரு? நீங்க தான். ஹல்லேலூயா. எப்போதுமே தேவன் இந்த ஆப்ஷனை கொடுக்கிறார். எங்க இருந்து தொடங்கினார்? இத ஏதேனிலே கர்த்தர் இந்த ஆப்ஷன் தான் கொடுத்தாரு. ஓ விருப்பம், the free will of the God. அது ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த ஒரு காரியம் நமக்கு முள்ளாக வைக்கப்பட்ட, டிசைன் பண்ணப்பட்ட அந்த free will சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் free will சொல்லுவாங்க. இதை சூஸ் பண்ண வேண்டியது நீதான். either death either life, நீதான் முடிவு பண்ற, நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமையா? ஹல்லேலூயா. இது ரெண்டையும் தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றார் உங்களோடு, கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் நமக்கு முன்பாக கர்த்தரால் வைக்கப்பட்டிருக்கிறது. செலக்ட் பண்ண வேண்டியது நீங்க தான். அடுத்து சொல்றாரு, வாசி. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற, ஆமா, அப்போ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதம். உங்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி ஆமா, அப்ப எங்க என்ன சொல்லப்படுகிறது? ரெண்டையுமே நமக்கு முன்பாக வைத்துட்டு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? என்னுடைய கற்பனைகளுக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், என்னுடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் சாபம். ஹல்லேலூயா. இது ரெண்டும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க ஒரு டின்னருக்கு போறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல உங்களுக்கு பஃபெட் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன முடிவு பண்ணுவீங்க? போன உடனே என்ன செய்வோம்? இங்க இருந்தே ஓடுற வேகத்துல போய் பாத்திரத்தில் விழுந்துருவோம். அது பஃபெட்னா நம்ம சொல்லவே வேண்டாம், புரியுது? இஷ்டத்தை சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம். அப்படிதானே நம்ம சொல்லப்பட்டிருக்கு. பஃபெட்னா தெரியும் தானே உங்களுக்கு, நீங்க போயிருப்பீங்க. அங்க பல விதத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஜூஸ் ஒரு பக்கம், சூப் ஒரு பக்கம், சொல்லுங்க, உங்களுக்கு தான் கதை கேட்கணும். வெஜிடபிள்ஸ் ஒரு பக்கம், பழங்கள் ஒரு பக்கம், அதெல்லாம் கடைசி. இப்படி ஸ்டார்டர்ஸ் ஒரு பக்கம், ஒன்னொன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணு விடாம காலி பண்ணிட்டு வந்துருவோம் இல்லையா? இங்க போகும்போது இப்ப ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு பஃபெட் வச்சிருக்கிறார். புரியுதா? சொல்றாரு, உனக்கு ஃப்ரீ, இது முற்றிலும் இலவசம். புரியுதுங்களா? முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை உணவுகளும் இலவசம். செலக்ட் பண்ண வேண்டியது நீதான். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அதே பஃபெட்ல இடையில என்ன இருக்கு? பாதுகாவும் இருக்கு. இப்ப நமக்கு போன உடனே என்ன தோணும்? இப்ப எல்லாத்தையும் ஒரு நோட்டம் விடுறோம், எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு.
எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், செலக்ட் பண்றோம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு செலக்ட் பண்றோம். இதே சிஸ்டம் தான் ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஆசீர்வாதம் உண்டு, சாபமும் உண்டு. இப்ப சொல்றாரு, நீ ஃப்ரீ, உனக்கு ஃப்ரீ, நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஆசீர்வாதம் உள்ளதை நீ செலக்ட் பண்ணினாயானால் உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் இல்லாததை நீ செலக்ட் பண்ணாயானால் உனக்கு என்னது, சாபம். ஹல்லேலூயா. இந்த முழு உரிமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்த முழு உரிமையும் செலக்ட் பண்ண வேண்டியது நீங்க தான். இந்த முழு உரிமையும் கர்த்தர் நமக்கு தந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 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 காஸ்ட்னு சொல்றாரு பாருங்களேன். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வேலை கட்டுவாங்க, போங்க நல்லது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை மாட்ட வைப்பாங்க. அதனுடைய விளைவை சொல்லி தர மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, இவன் போகணும், இவன் அதில் மாட்டணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். சிலருக்கு இந்த சுபாவம் உண்டு. அவனுக்கு தெரியும் இதில் போனா என்ன நடக்குங்கிறது சிலருக்கு தெரியும், ஆனால் சொல்லி தர மாட்டான். வெயிட் பண்ணிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம வழிக்கு வந்துகிட்டே இருக்கான், ஒன்று ஸ்டெப்பா அது தெரியாம மூவ் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் போய் லாக் ஆகும் பாருங்க, அப்ப இவருக்கு பயங்கர ஹாப்பி, இதைத்தானடா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. கண்ணை கட்டி நடு ஆத்துல விட்ட மாதிரி விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஒரு காரியத்தை முன்பாக வைத்தால் இதை செய்தா உனக்கு என்னவென்றும், இதை செய்தா உனக்கு என்னவென்றும் எல்லாவற்றையும் விளக்குகிற, எல்லாவற்றையும் தெளிவா உனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவர். இப்ப சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதமும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் உனக்கு சாபம். இப்ப ஓம் இருப்போம், நீ என்ன வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்கோ. இன்னைக்கு கர்த்தர் காலை வேளையில அப்படிதான் சொல்றாரு. உங்களுக்கு நன்மை வேண்டுமானால், ஆசீர்வாதம் வேண்டுமானால் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க, as you wish. உங்க விருப்பம். நல்லா இருக்கணும், கீழ்ப்படிதல், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா கீழ்ப்படிந்துக்கோ. நீ சாபம் வேண்டும்னா கீழ்ப்படிய வேண்டாம், அது உங்க விருப்பம். புரியுதா? அடுத்து சொல்றாரு, வாசிங்க. இப்ப ரோமருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இங்க என்ன சொல்றாரு பவுல்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு என்ன வரும்? தேவனுடைய உக்கிரமான நியாய தீர்ப்பு வரும். உக்கிர கோபம் வரும்னு சொன்னா நியாய தீர்ப்பு வரும்னு அர்த்தம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். பவுல் என்ன சொல்றாரு? யாரு மேல தேவ கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல். திரும்ப திரும்ப வேதத்தில் அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினை வரும். நல்லா கவனிங்க. மனுஷனுடைய கோபாக்கினையினுடைய எல்லையினுடைய முடிவு என்ன அப்படின்னா, கடைசியா அவன் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷனுக்கு என் மேல கோபம் வந்துச்சு, அவன் கடைசியா என்ன செய்ய முடியும்? என்ன கொல்ல முடியும், அவ்வளவுதான். அப்படித்தானே? அதனால ஆண்டவர் சொன்னாரு, சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்துமாக்களை நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆனா அந்த எந்த மனுஷனுக்கும் ஆத்மாவை கொல்லுறதுக்கு அதிகாரம் கிடையாது. புரியுதா? அப்ப மனுஷனுடைய கோபம் என்பது என்னை கொன்று போடுகிற வரைக்கும், அதான் அவனுடைய எல்லை. அதுக்கு மேல அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய கோபம் என்பதோ என்னுடைய ஆத்மாவை நரகத்திலே தள்ளி போடுவார். ஹல்லேலூயா. அங்கே என்றென்றைக்கும் அவியாத அக்கினியிலே வாதிக்கப்படுவோம். ஆனா மனுஷன் என்னை கொன்று போட்டாலும் என் ஆத்மா கர்த்தரோடு இருந்திருக்குமானால் இந்த உலகத்தில் நான் ஆண்டு போவேன். ஆனால் என் ஆத்மாவோ கர்த்தரோடு இருக்கும். என் ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய கோபத்துக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? அப்ப மனுஷனுடைய கோபம் என்பது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆங்கிரி, இல்லையா? அந்த அதிகமான கோபம். அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய முடியாது? அந்த மனுஷனை
ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய கோபம் வேறு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஆத்துமாவையும் சேர்த்து ஆண்டவர் நரகத்தில் தள்ளி போடுவார். அதாவது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் உக்கிரமான கோபம், தேவனுடைய கோபம் வரும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, உபாகமத்தில் வாசித்தோம், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். இந்த உக்கிரமான தேவ கோபாக்கினைக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், வாசிங்க, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல். ஆமா, அப்ப வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுடைய சுபாவம் என்னவா? திரும்ப வாசிங்க. நல்லா கவனிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்னென்ன செய்வாங்கன்னு பவுல் சொல்றாரு. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. ஆமா, இவைகள் எல்லாம் யார் செய்கிறது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. எத்தனை வாசித்தோம்? 5. இதுல ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுடைய சுபாவம். இவர்கள் மேல் தேவனுடைய கோபம் வரும். அடுத்தது வாசிங்க, கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் என்ன செய்வாரா? உபாகமம் அதே வாசித்த 11ஆவது அதிகாரத்துல, உபாகமம் 11ஆவது அதிகாரம் 13 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நல்லா கவனிங்க, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியை பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் தானியம், உன் திராட்சரசம், உன் எண்ணெய், அடுத்தது நான் உனக்கு இவைகளெல்லாம் அதனதன் காலத்தில் உண்டாகும்படி கர்த்தர் உன் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க சயின்ஸ் சொல்லும், கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழை பெய்கிறது என்று சொல்லி, இது சயின்ஸ் சொன்னது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் கட்டளையிட்டால் ஒழிய உன் தேசத்திலே மழை வராது. நீங்க எதை நம்புறீங்க? அதாவது சயின்ஸ் அதனுடைய ப்ராசஸ் சொல்லுது. இது அத்தனையுமே யார் கடல் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் யார்? ஆகாய மண்டலத்தை உண்டாக்கினவர் யார்? இதெல்லாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனுஷன் வாழ்ந்து ஜீவன் சுகித்திருக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப சமுத்திரத்தை ஆவியாக்கி, சமுத்திர ஜலத்தினால் ஆவிகளை உண்டாக்கி மேகமாக்கி மழையை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். சயின்ஸ் எல்லாம் இப்படி மழை இப்படிதாங்க மழை வருது அப்படின்னு சொல்லுது, அந்த ப்ராசஸ் சொல்லும். பட் அதனுடைய மெயின் சோர்ஸ் எங்க இருக்கு? நம்ம ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. முழு இயற்கையும் யார் கையில் இருக்கிறது? ஹல்லேலூயா. நான் விளைவிக்கிற என்னுடைய நிலம் விளைநிலமாக மாற வேண்டுமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டில் இருக்க வேண்டும். கர்த்தர் மழையை வரிசிக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. என் வீட்டில் சாப்பாடு குறைவில்லாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் வீட்டுக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமென். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, உங்க மிருக ஜீவன்களுக்கும் நான் ஆகாரத்தை உண்டு பண்ணுவேன். நமக்கு வாசிக்க சங்கீதங்கள்ல நீங்க வாசிக்க முடியும், மிருக ஜீவன்களுடைய அடுத்த ஆகாரம் யாரால் கொடுக்கப்படுகிறது? கடலில் வாழும் திமிங்கலம் கூட ஒரு பெரிய சுறாவை அடிச்சு சாப்பிட்டு
அப்படியே ரெஸ்ட் எடுக்குமா போய் தரையில. பசி எடுத்த உடனே யாரை நோக்கி கூப்பிடுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா. அப்ப ஆண்டவர் மறுபடியும் ஒரு சுறாவுக்கு கட்டளையிடுவாரா. என்ன செய்வாரா? போய் அவன் வாயில போய் மாட்டிக்கோ. ஹல்லேலூயா. திமிங்கலத்துக்கு என்ன கட்டளையிடுவாரு? இப்போ உனக்கு ஒரு சுறா வருது, ஒரு 50 கிலோ வருது, மாட்டி பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. இதை செய்கிறவர் அத்தனையும் செய்விக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஜியோகிராஃபி சேனல் பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படித்தானே? சிங்கம் விரட்டி விரட்டி யாரை வேட்டையாடும்? நம்ம சொல்லுவாங்க பசி எடுத்தது. அதாவது சிங்கத்துக்கு வயர் நிறைஞ்சதுன்னா, வயறு ஃபுல்லாயிருச்சுன்னா, பக்கத்துல மான் படுத்திருந்தாலும் அது என்ன செய்யாதான்? தொட்டு மோந்து கூட பார்க்காது. அது துள்ளி விளையாடலாம். ஆனா பசியில் இருக்கும்போது மான் போய் துள்ளி விளையாண்டதுன்னா அப்படியே சிங்கம் நினைச்சிடும், அதுக்கு மேல ஏறி துள்ளி விளையாண்டுரும். ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? அது பசியில் இருக்கும்போது யாரு போஜனத்தை கட்டளையிடுகிறது? அந்த மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டுமானால் யாருடைய ஆசீர்வாதம் வேண்டும்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க பெருநகரங்கள்ல போனீங்கன்னா ஆடு மாடெல்லாம் எதை தின்னுட்டு இருக்கும்? பேப்பர் தின்னுட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனா நீங்க இதே கிராமத்துல வந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? பேப்பரை பக்கத்துல கூட்டு பாருங்க, எட்டி பின்னாடி ஒரு உதை கிடைக்கும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்டு மாட்டுக்கு நீங்க பேப்பரை போட்டுற முடியுமா? அந்த பேப்பரை சாப்பிட்டுருமா? அதுக்கு என்ன வேணும்? புல்லு வேணும். அதை முளைப்பிக்கிறவர் கர்த்தர். நம்முடைய மிருக ஜீவன்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். பேப்பரை கொடுக்கிறது கர்த்தர் இல்ல, அது உங்களுடைய சேட்டை. ஆமா. அப்ப நம்முடைய வெளிநிலங்களை உண்டு பண்ணி அந்த வெளிநிலங்களில் மிருக ஜீவன்களுக்கு தேவையான போஜனத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். யாருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, எனக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்காக, அதாவது அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்காக அவர் செய்கிற நன்மை, இதெல்லாம் அவர் செய்கிற காரியம். அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது என்ன சொல்றார்? நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் தானா வரும், எல்லா நன்மையும் வீட்டில் வந்து சேரும். புரியுதா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் எல்லாம் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும். நம்ம அங்கே முட்டி மோதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வாசிங்க. இப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னா நமக்கு வேதத்துல அநேகரை பார்க்கலாம். முதலாவது நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே ஒரு காரியம், என் சொல்லுக்கு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால், என் சொன்னுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் 4000 வருஷம் தாண்டியும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது சொல்றாரு, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள். அப்ப ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலே இவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழ்ப்படிதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவைகளுக்குள்ளே அவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு தகப்பனாய் மாறினானோ, அதே போல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தம்மை அனுப்பின தேவனுக்கு கீழ்ப்படிந்து இன்று வரையிலும் உலகத்துக்கு இரட்சகராக மாறினார். உலகத்துக்கு மாத்திரமல்ல, பூமியின் கீழானோர் பூமியின் மேலானோர் எல்லாருக்கும் ஆண்டவரானார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வாசிங்க ஒரு வசனத்தை. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற வசனம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2:8 வாசிச்சிருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது வேதத்திலே கீழ்ப்படிதலுக்கு முதலாவது நம்ம எடுத்து காமிக்க வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான்.
ஆனால் அதை பார்க்கலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாமை அனுப்பின தம்முடைய தேவனுக்கு, பிதாவானவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தாராம்? சிலுவையின், அது மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இப்போ கீழ்ப்படிந்தது நிமித்தமாக இப்போ வாசிங்க 9 இருந்து. இப்போ அவர் கீழ்ப்படிந்ததினாலே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிவானானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானானால், அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரகிள், ஏன் என் வாழ்க்கையில உயர்வு வரல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை வரல, ஏன் நான் அதிகமாக போராடிட்டு இருக்கிறேன்? இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு அநேக இடங்கள் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இன்றும் அதனுடைய விளைவை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா உண்மையிலேயே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவானானால் அவனை உயர்த்தாமல் அவர் விடுவதே இல்லை. வேதத்தில் எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனுஷன் தாழ்த்தப்பட்டு போனதாக ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. அல்லேலூயா. யாரெல்லாம், எந்தெந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ அத்தனை பேரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தினார். புரியுதா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார், அப்படியே குதூகலமா இருக்கும். கர்த்தர் உங்களை கீழாக்க மேலாக்குவார், அப்படியே மேல போயிடுவோம். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், தலையெல்லாம் மேல போகும். ஆனா ஒன்னும் நடந்ததில்லை இதுவரைக்கும். பாத்திருக்கீங்களா? இந்த வார்த்தைகள் ரிப்பீட்டடா எல்லா இடங்களும் பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா டெய்லி கேட்கப்படும். டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் மேலாகவும் இல்லை, தலையும் உயரல, ஒன்னும் நடக்கல. ஹல்லேலூயா. அதனால வார்த்தை பொய்யாயிச்சோ? இல்ல, வார்த்தை ஒரு நாளும் பொய்யானதில்ல. வேதம் சொல்லுகிறது, எனக்கு கீழ்ப்படிந்தால் அவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. நம்ம ஏன் இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகிறோம்? அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு மேல போயிட வேண்டியதானே? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஈஸியா மேல போயிடலாம்ல. நான் சொன்ன மேல, அந்த மேல இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீங்க பார்க்க முடியும் இல்லையா? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் உயர்த்தப்பட்டான். அடுத்தது வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் உயர்த்தப்பட்டது. ஆபிரகாம் எடுத்துக்குங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அது இயேசுவின் நாமத்துக்கு மேலானதல்ல, அதாவது எல்லாருடைய, அநேகருடைய பெயர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது. புரியுதா? நீ தாவீது எடுத்துக்குங்க, ஈசாக் எடுத்துக்குங்க, யாக்கோப் எடுத்துக்குங்க, யோசேப் எடுத்துக்குங்க இல்லையா, மோசே எடுத்துக்குங்க. இவங்களெல்லாம் படிக்கும் போது அவருடைய பெயர்கள் இன்று வரையிலும் ஆயிரம் காலங்களாகியும் அந்த பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுக்கு முன்பாகவும் ரெண்டும் வைக்கப்பட்டிருந்தது. என்னெல்லாம்? சாபமும் ஆசீர்வாதம். அவன் செலக்ட் பண்ணது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாய் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர்கள் பின்பற்றி உயர்த்தப்பட்டதனுடைய நோக்கம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறதோ அங்கெல்லாம் உயர்வு வராது. அது உயர்வு வரவே வராது.
ஆனா யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுவார்கள். நிச்சயமாக கர்த்தர்களை உயர்த்துவார். புரியுதா? அடுத்தது வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம். பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. 19ஆவது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். புரியுதா உங்களுக்கு? ஒருவன் கீழ்ப்படியாமல் போனானால் அவனோடு சார்ந்த அநேகர் என்ன செய்யப்படுவார்கள்? சபிக்கப்படுவார்கள். ஒருவன் கீழ்ப்படிவானால் அவனோடு சேர்ந்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாரை குறித்து சொல்றாருன்னா ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவையும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம் ஒருவர் கீழ்ப்படிந்தால் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறா? நம்முடைய குடும்பம், நம்மை சார்ந்தவர்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் நம்ம எல்லாருக்கும் இல்லைனாலும் கொஞ்சம் பேருக்காவது ஆசீர்வாதம் மாறலாம் இல்லையா? நாமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறோம், நாமே போராடி இருக்கோம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு. ஏன் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரவில்லை? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விதத்தில் கீழ்ப்படியவில்லை. ஏன் நமக்கு உயர்வு வரவில்லை? எங்கெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அதுவே நம்முடைய உயர்வுக்கு தடையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பல முறை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் நம் காது கேளாதவர்கள் போல இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நோவா நடந்து போய் எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் பிரசங்கித்தான், ஆனால் செவி கொடுக்காமல் போனார்கள். முடிவென்ன? தேவனுடைய கோபாக்கனை வந்து அத்தனை பேரையும் அழித்து போட்டது. ஆனால் கீழ்ப்படிந்த நோவாவையோ கர்த்தர் அந்த அழிவுக்கு உபயோகப்படுத்தின அதே தண்ணீர் மூலமாக காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற முறைகள். ஒரு பெருவெள்ளம் வந்தது, பூர்வ உலகத்தையும் அழித்து போட்டது. அதே பெருவெள்ளம் அந்த நீதிமானை காப்பாற்றினது. மெட்டீரியல் ஒண்ணுதான், தண்ணி என்பது ஒன்றுதான். ஆனால் அதே தண்ணீர் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு அழிவையும், அதே தண்ணீர் கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் கொடுத்து அவனை உயர்த்தினது. ஹல்லேலூயா. இப்ப கீழ்ப்படிந்து உயர்த்தப்பட்ட நோவா அதுக்கப்புறம் வெளியே வந்த போது ஆண்டவர் ஒரு ஃப்ரெஷ் எர்த்தை கொடுத்தார், ஒரு புதிய வானத்தை கொடுத்தார், புதிய பூமியை கொடுத்தார், புதிய ஜீவன்களை கொடுத்தார், புதிய தாவரங்களை கொடுத்தார். ஒரு கிளீனான, பாவம் இல்லாத ஒரு நல்ல ஒரு எர்த்தை ஆண்டவர் பூமி நோவாவுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஒருவனுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கீழ்ப்படிதல் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கெட்டு போனேன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. அப்படி நமக்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆமென். அடுத்தது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் லூக்கா. இயேசு கிறிஸ்து அடுத்தது யாருக்கு கீழ்ப்படிந்தார் நம்ம வாசிக்கிறோம். 51ஆம் வசனத்தை வாசி. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இரண்டாவது இயேசு கிறிஸ்து யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இரண்டாவது இயேசு யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம்? ஹல்லேலூயா. நான் தான் கல்யாணம் ஆயிட்டனே, நானே இப்ப 2 பெத்திருக்கனே, நான் இப்ப எதுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்? ஹல்லேலூயா. காது கேளாதவர் போல் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கேட்டும் கேளாதவர் போல் இருப்பவர்களுக்காய், கேட்டும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமா, இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் இவ்வளவு மேலாக உயர்த்தப்பட்டார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால் மாத்திரமல்ல, அவர் உலகத்தில் கொடுக்கப்பட்ட தன்னுடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றோருக்கு இன்னைக்கும் கீழ்ப்படுகிறீங்க? ரொம்ப வேதனை என்னன்னா, பாதி பேர் நீங்க கீழ்ப்படுகிறதே கிடையாது, பாதி பேர் இங்க கவனிக்கிறதே கிடையாது, பாதி பேர் அவங்களை குறித்து எந்த கவலைப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. பெற்றோர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல யார் வருவா? நம்ம பெற்றவங்க, அப்படிதானே? அல்லேலூயா. பெற்றோர் அப்படின்னு சொன்ன உடனே யாரெல்லாம்? அப்பா அம்மா, மாமியார் மாமனார், அப்படிதானே? ரெண்டு பேரும் பெற்றோர்களே. பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பெற்றோர் அப்படின்னு நம்ம அப்பாவை மாத்திரம் பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, ஒரு பெற்றோர் பெற்ற பையன் வேணும், ஆனா அந்த பெற்றோர் வேண்டாம். ஒரு பெற்றோர் பெற்றுக் கொடுத்த ஒரு பொண்ணு வேணும், ஆனா அந்த பெற்றோர் வேண்டாம். அல்லேலூயா. இது எந்த வகையில ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? எப்படி இது ஆசீர்வாதமா மாறும்? சரி, நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருந்துருவீங்க? இயேசு கிறிஸ்து உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு போகல, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னா வார்த்தைக்கு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போறதோட அல்ல, அவங்களை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும், விசாரிக்கணும், போஷிக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் அதாவது இயலாமல் இருந்த போது, எப்போ நம்ம இயலாமல் இருந்து குழந்தையா இருந்த போது நமக்கு வேலை செய்யறதுக்கோ நமக்கு சாப்பிட்றதுக்கோ நம்ம இயலாமல் இருந்தோம். அப்ப நம்ம என்ன பண்ணாங்க? அவங்க ஊட்டி போஷித்தாங்க, இல்லையா? இவங்க அதே போல ஒரு காலத்தில் அவங்க இயலாமல் போவாங்க. அப்ப இதை யார் செய்யணும்? பிள்ளைகள் செய்யணும். எத்தனை பேர் உங்க பெற்றோரோட பார்த்து, உங்க அம்மா பார்த்து, அப்பா பார்த்து சாப்பிட்டீங்களா கேட்டிருக்கிறீங்க? இல்ல கேட்குறீங்க? வசனம் சொல்லுது இல்ல, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள், இதெல்லாம் நல்ல விளக்கம் சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டோம். அப்படிதானே? நம்மளால எவ்வளவு இயலுமோ நம்ம பெற்றோர் நினைச்சதோட கடைசி வரைக்கும், இன்னைக்கு நீ அதை மற்ற எல்லாத்தையும் நான் விட்டுருங்க, உங்க பெற்றோருக்கு நீங்க என்ன செய்கிறீர்களோ அதை பார்க்கலும் 2 மடங்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. நீ உன் பிள்ளைங்க, உன் பெற்றோரை நீ கவனிக்காம போனேன்னு சொன்னா அவர்கள் என்ன படுகிற வேதனைக்கு 2 மடங்காக நீங்க வேதனைப்படுவீர்கள். இது ஆசீர்வாதம் அல்ல, சாபம். அல்லேலூயா. பெற்றோர்கள் என்கிறவர்கள் தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு பாக்கியம். புரியுதா? பேரண்ட்ஸ் என்பது காட்ஸ் கிஃப்ட். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி பிறந்து வரல, அந்த பெற்றோருக்கு ஆண்டவர் உங்களை பிள்ளையாக கொடுத்தார். அந்த பெற்றோருடைய கர்ப்பத்தில் ஆண்டவர் உங்களை உருவாக்கினார். நீங்க செலக்ட் பண்ணல இவங்க எங்களுக்கு பெற்றோர் ஆகணும்னு. இதை செலக்ட் பண்ணது யாரு? தேவன். இந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளை என்று சொல்லி தீர்மானித்தது தேவன். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பெற்றோருக்கும் என்ன செஞ்சதாகணும்? கீழ்ப்படிந்ததாகணும். அப்படி கீழ்ப்படுகிறவனை ஆண்டவர் இந்த பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உன்னுடைய அப்பம் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எவன் ஒருவன் பெற்றோரை கைவிடுவானோ அவனுடைய வீட்டில் தலைமுறை தலைமுறைய சாபம் இருக்கும். இது வேதம். இதுதான் நடக்கும்.
நீ தசமபாகம் கொடுத்த உடனே ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஓன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறதுனால நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோரை விசாரிக்க வேண்டும், பெற்றோரை கவனிக்க வேண்டும். இது நியாயம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து, நம்ம பிலிப்பியர்ல வாசித்தோம், அவர் தேவனுக்கு சமமாக இருந்தோம், அவர் தேவனுக்கு இணையாக இருந்தோம், சகல அதிகாரம் அவருக்கு இருந்தும் தனக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் தெரியுமா ஆண்டவர் கேர் பண்றாரு? சிலுவையில தொங்கப்பட்டிருந்த போது தகப்பனாரை குறித்து சொல்லப்படல, என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, ஒருவேளை மரித்திருக்கலாம் என்னமோ. ஆனா சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது தன்னுடைய கடைசி மரண பரியத்துல ஆண்டவர் சீஷனை பார்த்து, ஏப்பா கேர் பண்ணிக்கப்பா, பாவம் அது சொன்னாரா இல்லையா? ஆனா அதுக்காக இயேசு எல்லா இடத்துலயும் தன்னுடைய பெற்றோருக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து போயிட்டாரா? இல்ல. ஸ்திரீயை ஏன் வேலை வரல. அவரு பெற்றோரும் சகோதரர்களும் பிடிக்க வந்த போது சொன்னார், எனக்கு சகோதரனும் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரன் தாயுமா இருக்கிறான் சொன்னாரு. ஆனா கடைசியில அவர் மரிக்கும் தருவாயில் இருந்த போது தன் தாயை பார்த்து, இங்க ஒரு மகன் இருக்கிறான், அவனை பார்த்துக்குவான். மகனை பார்த்து சொன்னார், அவன் சீசனை பார்த்து சொன்னாரு, அவளை கவனிச்சுக்க விட்டுறாது. ஹல்லேலூயா. உன் தாய் எப்படி நீ பார்க்கிறாயோ அவளை போல பார்த்துக்கோ, அவர் சொந்தக்காரன். ஆமென் சொன்னாரா இல்லையா? ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார்? முடிவு பரியந்தம், அவர் பூமியில் இருந்த கடைசி பரியந்தம் தன் பெற்றோரை அவர் கனம் பண்ணினார், கவனித்தார். ஹல்லேலூயா. மாமியார் மாமனாருக்கு ஒரு சட்டம், தாய் தகப்பனுக்கு ஒரு சட்டம். அவங்க பெத்தவங்க இல்லையா அவங்க புருஷன், அவங்க பெத்தவங்க இல்லையா அவன் மனைவி, எப்படினாலும் பெற்றவங்க தானே அவங்க. நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆனதுனால் தேவனுடைய பார்வை நிமித்தமும் வாக்குத்தத்த நிமித்தமும் இவர்கள் இருவர் அல்ல ஒருவர், அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. நீங்க இருவர் அல்ல ஒருவர் தானே. அப்ப உங்க ரெண்டு பேருக்கு பெற்றவர் யாரு? ரெண்டு பேரும் தானே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தனங்க ஒண்ணா நீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிதல் அநேகர் உத்தமமா இருப்பாங்க, ஆனா பெற்றோருடைய காரியத்தில் கீழ்ப்படிதலே கிடையாது. சாபம் தான் வரும் வீட்டுக்குள்ள, ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. சிலர் நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போறேன், ஒழுங்கா ஆராதிக்கிறேன், ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறேன், முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? உன் பெற்றோர் கவனி, நீ அது சாப்பாடு இல்லாம இருக்குது, பலவீனத்தோடு இருக்குது, வியாதியோடு இருக்குது, விசாரி நீ. ஹல்லேலூயா. புரியுதா? நீ நல்லா இருக்கணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொண்ட பாடம், தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அடுத்தது வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள். ஆமா, சில்ட்ரன்ஸுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனம்? Childrens, obey your parents in the Lord, for this right. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? ஆமா. உங்க அம்மா அப்பா சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? I know. இப்ப பிள்ளைகளுக்கு எடுத்தோன்னு I know, எனக்கு தெரியும். யாரெல்லாம் I knowன்னு சொல்றீங்க? அப்படின்னா you know nothing. Whoever say I know everything, it means, வேதமே சொல்லுது இல்லையா, ஏதாவது எனக்கு தெரியும்னு எவனா சொல்லுவானால் அவன் ஒன்றும் அறியாதவனும். அப்படிதான் வசனம் சொல்லுது. படிச்சிருக்கீங்களா? பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ நம்ம கணக்கு கூட்டிக்கணும், அவனுக்கு ஒன்னும் தெரியாது. எவனுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்றானோ அவனுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். அப்படியே உள்டா. புரியுதா? நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம முடிவு பண்ணணும், அதுகளுக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப நம்ம பிள்ளைகள் இப்ப என்ன சொல்லுவோம்? அம்மா அப்பா பார்த்து எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இட் மீன்ஸ் யூ நோ நத்திங். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, உங்களுக்கு தெரியும், அம்மா அப்பாவுக்கு தெரியல, உங்க பாயிண்ட்லயே வருவோம். சரியா?
அம்மா அப்பாக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? What Bible says? Read again. Obey your parents. Obey your parents. It is இங்க ரைட் அப்படி போட்டிருக்கா, அதுதான் blessing. You will be blessed. Obey your parents, you will be blessed. ஆண்டவர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ இல்ல அவங்களுக்கு தெரியுமோ இல்ல உங்களுக்கு தெரியாதோ அவங்களுக்கு தெரியாதோ, எப்படி வேணாலும் இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரியுறது பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா பெரிய வயசு கேப் இருக்கு இல்லையா. பட் பைபிள் சேஸ் obey your parents. ஹல்லேலூயா. இப்போ வேதத்துல யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும், எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? நம்ம வாசித்தோம் இல்லையா, தேவனுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியணும். அப்போ அந்த வார்த்தைகள் என்னென்ன, ஆண்டவர் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய சொல்றார்? நம்ம முதலாவது வாசித்தோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் இல்லையா. முதலாவது தேவனுக்கு, இரண்டாவது இந்த பூமியில யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு. இந்த ஆர்டர் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதலாவது யாருக்குன்னா தேவனுக்கு, இரண்டாவது அந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு? பெற்றோர். புரியுதா? மூன்றாவது வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் இந்த நிரூபத்தில் சொல்லிய ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவனுடனே கலவாதிருங்கள். மூன்றாவது வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனோடு கூட என்ன செய்யக்கூடாதா? கலவாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதா? அப்போ ஒருவன் வசனத்தை கவனிக்கல, வசனத்தின்படி கீழ்ப்படியல, வசனத்தை அவன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தெரியுதானால், வசனத்தின்படி ஒருவன் இல்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவனோடு கூட கலவாதிருங்கள். ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு? கலவாதிருங்கள் என்று சொல்லி, நோ கம்பெனி வித் ஹிம். அவங்கள கூட நம்ம பழகலாம், அவங்க கூட சிரிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அவங்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடக்கூடாது, ஃப்ரெண்ட் ஆயிடக்கூடாது. நமக்கு பலரை தெரியும், எல்லாரும் கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இல்லை, அப்படிதானே? ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒருவன் இருக்கிறானால், வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒருத்தி இருக்கிறாளானால் அவங்க கூட என்ன செய்யாதீங்க, கலந்து கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது. மேலோட்டமான பழக்கம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்க கூட போஜனம் பண்றது, அவங்க கூட ஊர் சுத்துறது, அவங்க கூட எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அப்ப முதலாவது, மூன்றாவது பாயிண்ட், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசி. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. அப்ப நான்காவது பாயிண்ட் என்ன சொல்றாரு? உங்களை நடத்துகிறவர்கள். இதுல முழுக்க முழுக்க ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். புரியுதா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒபே யுவர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒபே யுவர் லீடர்ஸ் மட்டும் இல்ல, சப்மிட் டு தம். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுக்கு. கீழ்ப்படியுங்கள் மாத்திரமல்ல, அடங்குங்கள். அதாவது கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் அதிகமாக கனப்படுத்துவார். பரிசுத்தவான்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாது. புரியுதா? அநேக எக்ஸாம்பிள் நீங்க பார்த்திருக்கலாம்.
எந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக நம்ம எதிர்த்து நின்றாலோ, எதிர்த்து பேசினாலோ, எதிர்த்து சண்டை போட்டாலோ, ஈவன் தோ பரிசுத்தவான்களிடத்தில் தவறுகள் காணப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் யாரிட தெரியுமா கணக்கு கேட்கிறாரு? பிராக்டிக்கலா யாரெல்லாம் பரிசுத்தவான்களிடத்தில் வழக்காடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சும்மா விட்டதே இல்லை. புரியுதா? அங்க இங்க இடத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்ப ஐந்தாவதா யாருக்கு கீழ்ப்படிய சொல்றாரு ஆண்டவர்? உங்களை நடத்துகிற பரிசுத்தவான்களுக்கு, இல்ல ஆவிக்குரிய தலைவர்களுக்காக. நான்காவதா, முதலாவது தேவனுக்கு, இரண்டாவது பெற்றோருக்கு, மூன்றாவது வசனத்துக்கு, நான்காவது உங்களை நடத்துகிற பரிசுத்தவான்கள். கரெக்டா தான் சொல்லிருக்காரு. சரி, அப்ப நான்காவது என்னது? உங்களை நடத்துகிற பரிசுத்தவான்களுக்கு. இது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, நீங்க பட் யூ மஸ்ட் ஃபாலோ. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது. புரியுதா? இதுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் ஆசீர்வாதம் வராது. இது எல்லாவற்றையும் நம்ம சரியா செய்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்க கீழே போக மாட்டீங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்தி வைப்பார். புரியுதா? அப்ப நான்காவது என்னது? உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்கள், இல்லை என்றால் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அடுத்தது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரங்களுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அப்போ இந்த பூமியில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ராஜாக்களானாலும் சரி, மந்திரிகளானாலும் சரி, யாரெல்லாம் அதிகாரத்தில் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன் அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியை தன்னுடைய கரத்திலே கர்த்தர் செஞ்சிருக்காரா, ஏந்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியினுடைய முழு அதிபதியும் யாரு? இந்த மொத்த உலகத்தினுடைய அதிபதி யாரு? பூமியினுடைய அதிபதி. இந்த பூமி உருண்டை இருக்கு இல்லையா, இதனுடைய அதிபதி யாரு? நம்முடைய தேவன். புரியுதா? அவர் தான் இந்த பூமியை உண்டாக்கினார், அவர் தான் இந்த பூமிக்கு அதிபதி. இந்த அவர் தான் பிரதானமான அதிபதி. அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்த ராஜா இருக்கிறாரு, நம்முடைய ஜி இருக்கிறாரு. ஆமா. அடுத்தது எந்தெந்த நாட்டுல எந்தெந்த ஜீக்கள் எல்லாம் இருக்காங்களோ, எந்தெந்த தேசத்துல எந்தெந்தெல்லாம் முதலமைச்சர்கள் இருக்கிறார்களோ, எல்லா அதிகாரங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. புரியுதா? நீங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம் அப்படின்னு லீடர்ஸ் நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா? ஆனா இதெல்லாவற்றுக்கு மேலாக எல்லாருக்கும் பிரதான அதிபதி யார் அப்படின்னா இந்த பூமியினுடைய சொந்தக்காரராகிய நம்முடைய தேவன். அப்போ இந்த அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. யாருக்கு கீழ்ப்படுகிறது சமம்? பிரதான அதிபதியாகிய நம்முடைய தேவனுக்கு சமம், கீழ்ப்படுகிறதுக்கு சமம். புரியுதா? அப்போ நமக்கு மேலாக இந்த தேசங்களுக்கு, நம்முடைய மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்கள் இருந்தது பாத்தீங்களா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எங்கேயுமே அதிகாரத்துக்கு அவர் எதிர்த்து நின்னதே கிடையாது. மத தலைவர்களுடைய அந்த அந்த பிரமாணத்துக்கு எதிர்த்து நின்னாரே ஒழிய தேசத்தினுடைய அதிகாரங்களுக்கு அவர் எதிர்த்து நின்று சண்டை போட்டதே இல்லை. அதிகாரங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். புரியுதா? வரி கட்டுறதுக்கு வரி கட்டல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்த போது ஆண்டவர் பேதுருட்ட என்ன சொன்னாரு? நீ போய் ஒரு மீனப்படி 2 கிடைக்கும், உனக்காகவும் எனக்காகவும் செலுத்து. அப்போ அந்த அளவுக்கு அவர் தேசங்களுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவல் லீடர், இல்லைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அதிகாரங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிவான். அது எதற்கு அடையாளம்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த அதிகாரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். புரியுதா? அப்போ அதிகாரங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்தது வாசிங்க 18வது வசனம். அதே 2 இது ரொம்ப கடினமான வசனம், அப்படித்தானா இல்லையா?
நல்லவங்களுக்கும் சாந்த குணம் உள்ளவங்களுக்கும் நம்ம உடனே கீழ்ப்படிவோம். முரடனுங்களுக்கு கீழ்ப்படிவோம், ஏன்னா அவனை முரட்ட குணத்தினால. ஆனா எத்தனை வசப்பாடுவோம், அவன் மொத்த குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்க மாட்டான். அல்லேலூயா. உண்மையிலே கடினமானது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த எஜமான்களுக்கும் கீழ்ப்படிங்க. நம்ம எல்லாரும் இப்ப யாரு? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. வேலைக்காரரே. அப்ப வேலைக்காரங்க எல்லாம் யாரு? நம்ம எல்லாரும் வேலைக்காரர்கள். யாருக்கு கீழ்ப்படியணும்? நமக்கு வேலையை கொடுத்த எஜமான்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டும். அப்ப எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தனாவது பாயிண்ட்? ஆம். அடுத்தது 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. அந்தபடி இளைஞரே நீங்க மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். இது யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, சபையில் உள்ளவர்களுக்கு எழுதுறார். புரியுதா? இளைஞர்களை பார்த்து, வாலிபர்களை பார்த்து. இன்னைக்கு எது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், ஒருத்தங்களும் மூப்பர்களுக்கு என்ன செய்யறது இல்ல, கீழ்ப்படுகிறதே கிடையாது. நம்ம இந்த புதிய தலைமுறை பார்த்தீங்களா, எதுக்குமே கீழ்ப்படியாது. பெரியவங்களை பார்த்தா மதிக்கிறதே கிடையாது, பெரியவங்களை பார்த்தா கவனிக்கிறது, அதாவது அந்த ரெஸ்பெக்டே கிடையாது. இப்போ அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நாங்கெல்லாம் வாழ்ந்த நாட்கள்ல அந்த ஊரத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாருன்னா, நம்ம தூரத்திலே பார்த்துட்டோம்னா வேற ரூட்டை பிடிச்சிருவோம். இல்ல, நம்ம அப்படிதான். அந்த அளவுக்கு நமக்கு என்ன மரியாதையும் பயமும் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படியே நேரவே வருவான், இப்படி விட்டா மூஞ்சிலே ஒரு ரவுண்ட் விடுவான். இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் அப்படி மாறிடுச்சு, பாத்தீங்களா? ஆனா வேதம் சொல்லுது, உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. எத்தனாவது பாயிண்ட்? அதே வசனம் திரும்ப வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை. கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர்னா யாரு? ஆமா, விசுவாசிக்கு விசுவாசி கீழ்ப்படியும். அப்ப நமக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தோமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை நீங்க கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிங்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கு விசுவாசி கீழ்ப்படுகிறோமா? இங்கதான் நம்ம லாக் ஆகும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, இந்த சபை எப்படிப்பட்ட சபையா மாறிடும்? தாழ்மை உள்ள சபையா மாறிடும். அல்லேலூயா. அப்படிதானே சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை. ஆமா, நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தோமானால் என்ன உண்டாகும்? தாழ்மை உள்ள சபையா இருக்கும். அப்படி தாழ்மை உள்ள சபை ஆயிடுச்சு அப்படின்னா, வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? அதிக கிருபையிலே பெருகுகிற சபையா இருக்கும். அதிக கிருபை எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அதிகமான ஆசீர்வாதம் அந்த சபையில உண்டாகும். கடைசியாக சகோதரர்களே, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். இது எல்லாவற்றின்படி நம்ம இருப்போமானால், இதெல்லாம் இப்ப உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதானே? யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக இது ரெண்டு வைக்கப்பட்டிருக்கு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட தான் விடுறார். நீங்க டிசைட் பண்ண போறீங்க. இதுல எதுல ஒண்ணு நான் கீழ்ப்படியாமல் போனாலும் நான் ஆசீர்வாதம் வரும்னு மட்டும் எதிர்பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. புரியுதா? அதனால வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது படி, முதலாவது தேவனுக்கு, இரண்டாவது பெற்றோருக்கு, மூன்றாவது வசனத்துக்கு, நான்காவது பரிசுத்தவான்களுக்கு, ஐந்தாவது அதிகாரிகள் அதிபதிகளுக்கு, ஆறாவது எஜமான்களுக்கு, ஏழாவது ஒருவருக்கொருவர் மூப்பர்களுக்கு, எட்டாவது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்படி கீழ்ப்படிவோமானால் இது எல்லாவற்றையும் நீங்க இயேசுவிட பார்க்க முடியும். இந்த 8 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா? இது அத்தனையுமே இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்க காண முடியும். இந்த எல்லா கீழ்ப்படிதலும் இயேசுவினிடத்தில் காணப்பட்டது.
அதனாலதான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணுமானால் இவைகள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும். நான் சொல்லல, வசனம் சொல்லுச்சு. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.